H2SO4 HNO3 எதுவாக இருக்கலாம். HCl H2SO4 அல்லது HNO3 எதுவாக இருக்கலாம். இதை சேர்க்கின்ற போது இளநீல நிறமான சிக்கலயன் ஒன்று உருவாகும். அது இவ்வாறு அது வழியில வைக்கும் போது ஒக்சியேற்றப்பட்டு அல்லது ஆக்சிஜனால் அல்லது ஒரு ஒக்சியேற்றும் கருவியால் ஒக்சியேற்றப்பட்டு அது ஊதா நிறமான ஒரு சிக்கலயனான CrH2O 6 times 3 இது ஊதா நிறமானது. அது செவ்வூதா, நீல ஊதாண்டு வெவ்வேறு கட்டத்துல வெவ்வேறு பழைய பாஸ்பேப்பர்லையும் வெவ்வேறு இதுபோல் வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இது ஒரு உலோகம்ன்றதால இது ஒரு வண்ணமிலத்தோட தாக்கமடைய போகுது. இது ஈரியல்புல, ஆகவே NaOHோட தாக்கமடையாது. ஆனா தாக்க வீதம் கூடிய Cl2ஓட தாக்கமுற்று CrCl3 அதுக்கெல்லாம் வரலாம். ஆக்சிஜனோட தாக்கமுற்று Cr2O3 பச்சை நிறமானதா, Cr2O3 பச்சை நிறமானது, முக்கியமானது பச்சை நிறமானது, இதெல்லாம் வரலாம். சரி, இப்ப நாம இதுக்கு வந்துட்டோம். செவ்வூதாவுக்கு வந்துட்டோம். இது செவ்வூதா. எக்வாவுல ஊதா நிறமான இதுக்கு வந்தால் இது கார ஊடகத்துல ஒரு NaOH போட்டால் அல்லது அமோனியம் ஹைட்ரோக்சைடு போட்டாலும் இது என்ன நடக்கும்னால் NaOH போட்டால் அல்லது அமோனியம் ஹைட்ரோக்சைடு போட்டால் அது எவ்வாறான ஒரு விளைவாக மாறும்? பச்சை நிறமான வீழ்படிவு. ஹைட்ரோக்சைடு பச்சை நிறமான ஒரு வீழ்படிவாக உருவாகும். பச்சை நிறமான ஹைட்ரோக்சைடு வீழ்படிவு உருவாகும். அப்ப எக்வா வேற நிறம், ஹைட்ரோக்சைடு வேற நிறம். எக்வா வேற நிறம் அப்படி 4 கட்டம் தான் இருக்கு. அவை அப்படிப்பட்ட ஒரு வீழ்படிவு தான் குரோமியம் ஹைட்ரோக்சைடு பச்சை நிறமானது. இதுக்கு மிகை NaOH போட்டால் கரைந்து பச்சை நிற கரைசலை கொடுக்கும். இது பச்சை குடும்பம் மாதிரி. Cr2O3 பச்சை, Cr ஹைட்ரோக்சைடு பச்சை, இதனுடைய இது பச்சை. இந்த அமில ஊடகத்துல ஒரு குளோரின் ஏற்றப்பட்டது, அது ஒரு சல்பேட் ஏற்றப்பட்டது பச்சை. சோ அநேகமான இவற்றினுடைய சேர்வைகள் பச்சை நிறமாக என்ன செய்யப்படும், காணப்படும். ஆகவே பச்சை நிற கரைசலை இந்த விளைவு உருவாக்கும். பச்சை நிற கரைசலை உருவாக்கும். இந்த பச்சை நிற கரைசலுக்கு நீங்க கார ஊடகத்துல H2O2 போட்டீங்கன்னா, ஒரு கார ஊடகத்துல ஒரு ஒட்சியேற்றும் கருவி போட்டீங்கன்னா இந்த பச்சை நிற கரைசல், இந்த CrOH4 பச்சை நிற கரைசல் மஞ்சள் நிற கரைசலை உருவாக்கும். அதனால நாங்க சொல்லியிருக்கோம், எப்படி சொல்லியிருக்கோம், ஒரு பழமொழிமாய் சொல்லியிருக்கோம். எப்படி கார ஊடகத்துல H2O2 போடும்போது கார ஊடகத்துல H2O2 போடும்போது மஞ்சள் நிறமான கரைசல் ஏதாவது பெறப்பட்டது CrO2- ஆரம்பத்தில் இருந்தது Cr3+. ஒரு கார ஊடகத்துல H2O2 போடும்போது மஞ்சள் நிறமான கரைசல் பெறப்பட்டது CrO2- கரைசலில் இருந்தது Cr3+. அந்த அடிப்படையில் ஒரு மஞ்சள் நிறமானது பெறப்படும். ஆனா இந்த மஞ்சள் நிறம் அமில ஊடகத்துல Cr குரோமியத்துல +6ல Cr2O7 செம்மஞ்சள் தான் உறுதி, கார ஊடகத்துல இதான் உறுதி. அப்ப என்ன நடக்கும்னால் இந்த CrO4 அமில ஊடகத்துல உறுதியான Cr2O7 மாறும். ஆனால் இந்த Cr2O7 கார ஊடகத்துல CrO4 மாறும். இதை நீங்க சமப்படுத்தவும் தெரியணும். ரைட், இந்த தாக்கமா மாறும். அப்படிப்பட்ட செம்மஞ்சள் Cr2O7 எல்லாம் செம்மஞ்சள், கரைசலும் செம்மஞ்சள், திண்மமும் செம்மஞ்சள். அப்படின்னு சொன்னா Cr2O7 கரைசல் என்னண்டா செம்மஞ்சள், அமோனியம் டைக்ரோமேட் திண்மம் என்னன்னு கேட்டா செம்மஞ்சள், K2Cr2O7 திண்மம் என்னன்னு கேட்டா செம்மஞ்சள். டைக்ரோமேட்டின் கரைசலும் செம்மஞ்சள், திண்மமும் செம்மஞ்சள். அப்படிப்பட்ட செம்மஞ்சள் இதுக்கு இது ஒரு +6ல இருக்கிறதால அமில ஊடகத்துல ஒரு தாழ்த்துங்கருவியான Fe2+, C2O4 H2S அல்லது SO2 ஏதாவது ஒரு தாழ்த்துங்கருவியை போடும்போது இது தாழ்த்தப்பட்டு பச்சை நிறமாக கொடுக்கும். இது எக்வாவை கொடுக்காது. இது இடையில அமில ஊடகத்துல இவ்வாறு ஒரு பச்சை நிறமான ஒரு விளைவை தான் கொடுக்கும். எக்வால நிறம் வேற, அமில ஊடகத்துல இங்க தாழ்த்தப்பட்டு பெறப்படுற Cr3+ வேற. அமில ஊடகத்தில் இருக்கிற Cr3+, இது நீர்ல இருக்கிற Cr3+, இது ஊதா, இது பச்சை. இந்த Cr2O7 தாழ்த்தப்பட்டு பச்சை நிறமான விளைவை தான் கொடுக்கும். இதுதான் வரும், இது வராது. அப்படிப்பட்ட Cr2O7 தாக்கம் தான் இது. அடுத்தது நாம பார்த்தோம் K2Cr2O7 தாக்கம். சோ இதுல நாம தெரிய வேண்டிய தாக்கங்கள், இந்த Cr2O7 ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட்டால் Fe2+ தொழிற்பட்டால் என்ன வரும்? Fe3+ Cr3+. இதுக்கு சமப்படுத்தப்பட்டு தெரியணும். C2O4 தாக்கம் முற்றால் என்ன வரும்? CO2 Cr3+. இதுக்கு சமப்படுத்திய தாக்கங்கள் நம்மளுக்கு தெரியணும். அடுத்த முக்கியமான ஒரு விடயம்தான்